இந்த ஜீவனானவன் இங்கேயே கடந்துட போறான், ஆனா இன்னொரு இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குன்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பரமாத்ம வஸ்துவான அந்த சத்தியத்தை அல்லது அந்த அருணாச்சலத்தை விதம் விதமாக வர்ணிக்க தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது. என்ன பாடல் எனில், கீழ்மேல் எங்கும் கிளரொளி மணியுன் கீழ்மையை பாழ்சை அருணாச்சலா. இன்னொன்னு ஏன் அந்த இடத்துல வராக ரூபம் சொல்றாரு? இந்த இடத்துல என்ன, வராகத்தினுடைய பெருமையை பாகவதத்துல விளக்கும் பொழுது வராகம் என்பது யக்ஞவராகர் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஞானிகள் எப்படி பார்க்கறாங்கன்னா, எதை சொல்றாங்க அப்படின்னா, அருணாச்சலத்தினுடைய சர்வ வியாபகத்தன்மையை இந்த பாடல் காட்டுகிறது. அருணாச்சலத்தினுடைய எங்கும் இருக்கக்கூடிய அந்த வியாபிக்கக்கூடிய வஸ்துவை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க, அப்பா அது எல்லா இடத்துலையும் இருக்கு. கோயில்ல போறியா, கோயில்ல இருக்கு. நீ திரும்பி வீட்டுக்கு வந்தியா, வீட்டுல இருக்கு. நீ வேலைக்கு போறியா, வேலை பண்ற இடத்துல இருக்கு. எல்லா இடங்களும் நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உன்னால முடியுமோ முடியாதோ அடங்கி அமைதியா இருந்துன்னு என்ன பண்றது? இந்த இடத்துல ரமண மகரிஷி என்ன காட்டி கொடுக்குறாருன்னா, தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை என்கிற பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு சாதகன், ஒரு ஜீவன் தான் அடைய வேண்டிய வஸ்து என்ன என்பதை காட்டிக்கொண்டே செல்வது ஞானிகளினுடைய ஒரு வழக்கம். அவர்கள் அந்த சத்தியத்தை விதம் விதமாக எத்தனை கோணங்களில் காட்டினாலும் அவங்களுக்கு அந்த திருப்தி வராது. மீண்டும் மீண்டும் காட்டிக்கொண்டே வருவார்கள். அந்த மீண்டும் மீண்டும் காட்டிக்கொண்டே வருவதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த ஜீவன் வந்துட மாட்டானா அப்படின்றது தான். ஒரு தந்தை ஒரு பையனுக்கு ஒரு சுமாராக படிக்கின்ற ஒரு பையனுக்கு அந்த படிப்பினுடைய அருமையை எப்படி காட்டுவார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பையன் இந்த வேலைக்கு போயிருக்கான், இந்த பையன் இந்த வேலைக்கு வசந்த வேலைக்கு போயிருக்கான், இதை நீ படிச்சன்னா ஃபியூச்சரில் நீ இவ்வளவு சம்பாதிப்ப, இப்போ அப்பா படுற கஷ்டம்லாம் நீ இப்போ படமாட்ட, அதுவோ பாரு அந்த மாதிரி நீயும் வசதியாக இருக்கலாம், பங்களா கட்டிக்கலாம், இந்த பெரிய சாதனை பண்ணால் உனக்கு இவ்வளோ ஒரு புகழ் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த பையனை முன்னேற்றத்துக்காக எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பையனை முன்னேற்றுவானோ, அதுபோல ஞானிகள் என்ன பண்ணுவான்னா, இந்த ஜீவனானவன் இங்கேயே கடந்துட போறான், ஆனா இன்னொரு இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குன்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பரமாத்ம வஸ்துவான அந்த சத்தியத்தை அல்லது அந்த அருணாச்சலத்தை விதம் விதமாக வர்ணிக்க தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது. என்ன பாடல் எனில், கீழ்மேல் எங்கும் கிளரொளி மணியுன் கீழ்மையை பாழ்சை அருணாச்சலா. கீழ்மேல் எங்கும் கிளரொளி மணி என் கீழ்மையை பாழ்சை அருணாச்சலா. இந்த இடத்துல தான் கீழ்மேல் எங்கும் கிளர் ஒளி மணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்றார். அதாவது இந்த இடத்துல அருணாச்சல ஸ்தலத்தினுடைய புராணமும் வெளிப்படுது. எப்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி காணும் ஒரு இடத்துல, அடிமுடி காண்ற இடத்துல பிரம்மாவானவர் மேல வானத்தை நோக்கி போய் 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 இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது, தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற இடத்துல போய் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு பொய்யை சொல்லுவாரு, அதோடு நின்றுடும். இதுக்கு பின்னாடி தத்துவம் இருக்கு. பிரம்மா ஏன் பிரம்மாவனுடைய வேலை என்ன? கிரியேஷன். இவர் என்ன தேடுறாருன்னா, படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் போய் சிவன் எங்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில போய் ஒருத்தரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றார். முடியவே முடியாது. படைக்கப்பட்ட பிரபஞ்சம் என்பது லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது. ஆனால் சிவம் என்பது, அந்த சத்தியம் என்பது லிமிட்டேஷனையும் தாண்டி நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியாத, மெஷர் பண்ண முடியாத இம்மெஷரபிள் அது. அப்போ பிரம்மா என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்துல இது என்னன்னே கணிக்க முடியல, ஒன்னு ஒத்துன்னு இருக்கணும், உண்மையை ஒத்துன்னு இருக்கணும், பார்க்கப்படும் பிரபஞ்சத்துல என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆனா இது கண்டுபிடிக்க முடியல, ஒரு இடத்துல போய் நான் பார்த்துட்டேன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு. அது புராணம். அது இதான் அதனுடைய விஷயம். என்னென்ன, நீங்கள் வெளிப்புறமாக எவ்வளவு சென்றாலும் உங்களால அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் விஷ்ணு என்ன செய்தார் அப்படிங்கிறதா இந்த இடத்துல முக்கியம். என்ன செய்தாரு? தனக்குள் எப்படி வராக பெருமானாக இருந்து கொண்டு, வராகம் என்பது எப்படி பூமிக்குள் ஆண்டு அகழ்ந்து போகின்றதோ, நம்ம இந்த வாராகின்னு ஒரு தேவதை இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணோம்? அது என்ன பண்ணா, அகங்கார கிழந்தை அகழ்ந்தெடுக்கும் வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க.
அகங்காரங்கிற ஒரு கிழங்கு நமக்குள்ள ஒண்ணு இருக்கும், அதை அகழ்ந்து வாராகிதை வெளியில எடுத்து போட்டுருவான். குமரகுருநாதர் சொல்றாரு ஒரு இடத்துல, அகங்கார கிழங்கும் அகழ்ந்தெடுத்தல் அப்படிங்கிறாரு. நமக்குள்ளற ஒண்ணு என்னன்னே தெரியாம ஒண்ணு அகங்காரம் இருக்கு, அது இருக்கிறதே தெரியாம இருக்கும் பொழுது என்ன காட்டி கொடுக்குறாருன்னா, வராகம்ங்கிற ஒரு அவதாரமாக போய் நமக்குள்ளர போய் அதை அகழ்ந்து எடுக்கிற ஒரு வேலையை மகாவிஷ்ணு பண்றாரு இந்த இடத்துல. அதனாலதான் இவங்களுடைய டிராவல் எப்படி இருக்கு, ஒருத்தர் பூமியை நோண்டி கீழே போயிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வானத்தை நோக்கி போறாரு. அதனால நம்ம உபாசிக்கப்பட வேண்டிய தெய்வம் எதுன்னு எதை சொல்றாருன்னா, பிரம்மாவுக்கு கோயில் எல்லாம் சொல்லுவாங்க. பிரம்மா அதனால்தான் அஞ்சு தலையா இருந்தது, ஒரு தலையை வெட்டிட்டாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பின்னாடி தத்துவ பொருள்லாம் வெவ்வேறுலாம் இருக்கு அந்த இடத்துல. ஒரு அகங்கார தலை வெட்டி எடுத்துடுறதாகவும், மீதி 4 தலைகளும் வேதமாக இருப்பதாலும், அந்த வேதமே இந்த பிரபஞ்சமாக விரிந்திருப்பதனாலும், மீண்டும் வேத பொருளில் வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய சிவனிடம் மீண்டும் வர வேண்டும் என்றும், அந்த வேதமாக அந்தக்கூடிய வேதாந்தத்தை தெரிந்து கொள்வதற்கு வேதத்தையும் அகழ்ந்து உள்ளே சென்று செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இங்கு மகாவிஷ்ணுவே இருந்து பூமியை அகழ்ந்தெடுத்து செல்வதாகவும் அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்னு, ஏன் அந்த இடத்துல வராக ரூபம் சொல்றாரு? இந்த இடத்துல என்ன, வராகத்தினுடைய பெருமையை பாகவதத்துல விளக்கும் பொழுது வராகம் என்பது யக்ஞவராகர் சொல்லப்படுகிறது, வேள்விக்குரியவர் வராகர் சொல்லப்படுது. அதனால வராகத்தின் மேலில் இருக்கிற ஒவ்வொரு மயிர்கால்களும் யாகசாலைக்கு ஒப்பீடாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல யாகம் என்பது வெளிப்புறமாக நடத்தக்கூடிய வேள்வி அல்ல, நம்மளுடைய பார்வையை உள்ளே திருப்பி அகத்துக்குள்ளரையே நான் யார் என்கிற விசாரத்தோடு செய்கின்ற ஒரு விசாரம். கீழ்மேல் எங்கும் கிளரொளி மணியின் என்ன அர்த்தம்னா, எங்கும் பரவி இருக்கின்ற அந்த ஒளியை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலேயே பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுடைய இந்த நான் யாருங்கிற ஆத்ம விசாரத்தை எப்படி பண்ணணும்னா, மகாவிஷ்ணு தனக்குள் தான் ஆழ்ந்து அகன்று செல்வது போல பண்ணும் பொழுது உள்ளே இருக்கின்ற அந்த கிளரொளி மணியானதும் என்ன பண்ணுனா எல்லா இடத்துலையும் வீசி பிரகாசிக்கும். கிளரொளி மணி அப்படிங்கிறது என்ன, ஒரு இடத்துல இல்லை, எல்லார் இடத்துலையும் வீசி பிரகாசிக்கும். அது எப்படி பிரகாசிக்குமா, மேல கீழே வலது பக்கம் இடது பக்கம் அந்த இடத்துல திசைகளே காணாமல் போய்விடும். அப்ப திசைகளே காணாமல் போய் அங்கிங்கு எனாதபடிக்கு எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அந்த நெருப்பு ஸ்தம்பம் என்ன பண்ண, வானுக்கும் பூமிக்குமாய் வானத்தையும் தாண்டி பூமிக்கும் கீழேவும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத இன்ஃபைனைட், முடிவில்லாத ஒரு வஸ்துவாக அது போய் இருக்கும் பொழுது கீழ்மேல் எங்கும் கிளரொளி மணியும், அப்பா இப்படிப்பட்ட ஒரு வஸ்துவா ரமண மகரிஷிகள் கேட்கிறாரு, நீ எல்லா இடத்துலையும் இருக்கிறிய. இந்த இடத்துல ஞானிகள் எப்படி பார்க்கறாங்கன்னா, எதை சொல்றாங்க அப்படின்னா, அருணாச்சலத்தினுடைய சர்வ வியாபகத்தன்மையை இந்த பாடல் காட்டுகிறது. அருணாச்சலத்தினுடைய எங்கும் இருக்கக்கூடிய அந்த வியாபிக்கக்கூடிய வஸ்துவை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க, அப்பா அது எல்லா இடத்துலையும் இருக்கு. கோயில்ல போறியா, கோயில்ல இருக்கு. நீ திரும்பி வீட்டுக்கு வந்தியா, வீட்டுல இருக்கு. நீ வேலைக்கு போறியா, வேலை பண்ற இடத்துல இருக்கு. எல்லா இடங்களும் நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உன்னால முடியுமோ முடியாதோ அடங்கி அமைதியா இருந்தேன்னா என்ன பண்றது. இந்த இடத்துல ரமண மகரிஷி என்ன காட்டி கொடுக்குறாருன்னா, கீழ்மையை பாழ்சை அருணாச்சலா அப்படிங்கிறார். என்னுடைய கீழ்மை அப்படிங்கிறது என்னது, என்னுடைய அகங்காரம் முடிச்சு, இதுதானே என்ன கீழ்மையில செலுத்துது. நான் என்ன பண்ணினாலும் செல்ஃப் சென்டர்ட் ஆக்ஷனா தானே பண்றேன். நான் மட்டுமே முக்கியம் தானே எல்லா காரியத்தையும் இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு கீழ்மை. கீழ்மைன்னா நம்ம மனசை பார்த்தோன்னா தான் தெரியும் அது நம்ம எவ்வளவு கீழே போறோன்றதுலாம். சும்மா எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற வளர்ந்தாலே கொஞ்சம் மனசை அப்படியே பார்க்கும் பொழுது அப்படியே கீழ்மை யோசிக்கும், அவங்க நமக்கு கீழே வந்துடணும்னு யோசிக்கும். கொஞ்சம் ஒருத்தன் வளரக்கூடாது. எல்லா விஷயங்கள்லையும் இந்த பொறாமையும் இந்த இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களும் பாருங்க, இது எல்லாம் கீழ்மை. இந்த கீழ்மை யாரோட விஷயம், அகங்காரத்தோடைய விஷயம். பகவான் சொல்றாரு, இது அகங்காரத்தினுடைய விஷயம். பகவானே என்னால என்ன பண்றதுன்னு தெரியல இதை, அதனால என்ன பண்ண, இந்த கீழ்மையை பாழ்சை அருணாச்சலா அப்படிங்கிறாரு. என்ன எல்லா இடத்துலையும் தானப்பா நீ இருக்க, கீழே இருக்க மேலே இருக்க, ஆனா நீ என்ன பண்ணு, என்னுடைய கீழ்மையை பாழ் செஞ்சிரு, நீ அழிச்சிட பிறகு என்ன வருவேன், நீ நானும் ஒண்ணு அபேதமா இருப்போம் இல்லையா அப்படின்னு இந்த பாட்டுல காட்டி கொடுக்குறாரு. இது சர்வ வியாபகத்துவத்தை காட்டி கொடுக்குற பாடல்.
எங்கும் நிறைந்த சக்தி என்னுடைய கீழ்மையை அழித்து விடும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். அகங்கார நாசத்தை ஒரு குரு நிகழ்த்துகிற பாடல் இது.